ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வடைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வடைக்கறி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை ஒரு கப் எடுத்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு ஆட்டி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல மாவு, அதை லைட்டாக வடை மாதிரி போட்டு எடுக்க போகிறோம். நம்ம எப்போவுமே மெதுவடை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். ஆனால் ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணக்கூடாது. சும்மா லைட்டாக ஒரு ஹாஃப் வெந்தால் போதும், அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கணும். இது பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகி வந்தால் போதும். இதில் நான் எதுவுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட் உப்பு மட்டும் ஆட் பண்ணி இந்த மாதிரி வர மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இது லைட்டாக ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி உதிர்த்து எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இன்னொரு கடாயில் லைட்டாக ஆயில் சூடு பண்ணிவிட்டு ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2-3 லவங்கம் ஆட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல ஒரு பெரிய ஆனியன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ ஆனியன் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு சின்ன தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கட் பண்ணி அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இது கொஞ்சம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், தனி மிளகாய்த்தூள். நான் 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி அதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல வடை, அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். உள்ளே போட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் நல்லா வேகட்டும். இந்த வடை நான் இன்றைக்கி ஆயிலில் போட்டு எடுத்துருக்கேன்ல, நீங்கள் அதுக்கு பதிலாக இல்லை ஸ்டீமர்லேயோ இல்லை இட்லி குண்டான்லேயோ இதே மாதிரி மாவு பிசைஞ்சு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா. இப்போ பாருங்கள், இது நல்லா குக்காகி வந்துடுச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், உங்களுக்கு சூப்பரான வடைக்கறி ரெடி. இட்லி தோசை கூடலாம் சாப்பிட்றதுக்கு இந்த வடைக்கறி சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா பாய்.